அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கரம் மசாலா பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சமாக தான் நுணுக்கி வைக்க போகிறோம். ஒரு ஒரு 4-5 தடவைக்கு நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி நுணுக்கி வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகா, சில மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும். காரம் இல்லைன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்கலாம். நட்சத்திர சோம்பு 2, ஒரு 4 ஸ்பூன் தனியா, ஒரு 2 பட்டை, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் போட்டு அதில் நம்ம வெறும் எண்ணெய் சட்டியில் கூட நம்ம வெறும் வானலியில் கூட நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். சில டயத்தில் நம்ம மிளகாய்க்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூட வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம லைட்டாக அதை முதல்ல மிளகாயை போட்டு வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா. இது எல்லாத்தையுமே லைட்டாக போட்டு அதில் போட்டு வறுக்கிறோம். இந்த கரம் மசாலா பொடி நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளோ காரம் தேவையான அளவு நம்ம காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த எவ்வளோ காரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பமாயிடும். அதனால் நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடும்போது நம்ம சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மிளகாயை கொஞ்சம் வறுத்து லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்த மிளகாய்க்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறோம், அவ்வளோதான். அந்த மிளகாய் வறுத்துட்டு அதிலே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். தனியா எல்லாம் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, எல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அதிலே சேர்த்து ரொம்ப சவக்க விடாமல் ஓரளவு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அதை மிக்சியில் நுணுக்க போகிறோம். அந்த கரம் மசாலா பொடி நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு செலவும் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல க்ளீனாகவும் நம்ம சுத்தமாக நம்மளே வீட்டில் நுணுக்கி வைக்கிறதுனால நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதை வறுத்தாச்சு பாருங்கள். அந்த ஒரு சொட்டு எண்ணெய் விட்டோம் இல்லையா, அதிலே எல்லாமே நம்ம வறுத்துக்கிட்டோம். எண்ணெய் விடாமலும் நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுக்கலாம். நான் இந்த மிளகாய்க்காக லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதோடையே சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிறோம். அதை நம்ம மிக்சியில் நுணுக்கி எடுத்துக்கலாம். இது பிரியாணிக்கு போடலாம். எல்லா கிரேவிக்கும் ஒரு அரை ஸ்பூன், ரொம்ப போடக்கூடாது, ஒரு அரை ஸ்பூன் போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.